கூலி திரைப்படம் மிகப்பெரிய ரெக்கார்டை வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 1000 க்ரோஸை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடன்ஸ் வந்து இப்போவே கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். அதாவது 9 இயர்ஸ்க்கு முன்னாடி கபாலி திரைப்படம் வேறு எந்த ஒரு தமிழ் திரைப்படமும் செய்யாத சாதனையை வந்து கபாலி திரைப்படம் 2014 செஞ்சிருந்துச்சு. யூஎஸ்ஏவில் பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா சைடில் பார்த்திங்கன்னா வந்து 2 மில்லியன் ப்ரீமியர்ஸை வந்து ரெக்கார்ட் வச்சுருந்துச்சுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா 9 வருடங்கள் கழித்து கூலி திரைப்படம் இப்போ வந்து பீட் பண்ணியிருக்கு. 2 மில்லியன் ப்ளஸ் அந்த கவுண்டிங்கை தாண்டி போயிட்டுருக்கு. ஒரு ஹியூஜ் ரெக்கார்ட் மேக்கிங். அதாவது கலாநிதி மாறன் சார் அவர்கள் சொன்ன மாதிரி தான், இவர் ரெக்கார்டு மேக்கர் மட்டும் இல்லை, ரெக்கார்டு பிரேக்கரும் இவர் தான் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் உண்மை. அதாவது 9 வருடங்களுக்கு முன்னாடி கபாலி திரைப்படம் செய்த ரெக்கார்டு அந்த மேக்கிங்கை இப்போ வந்து கூலி திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு ஹியூஜ் ரெக்கார்ட்னே சொல்லியாகணும். வேறு லெவல் ஒரு பிரேக்கிங் அண்ட் நியூ ரெக்கார்டு. அதாவது ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஒரு புதிய ரெக்கார்டை மேக் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம். ஒரு சாதனை, ஒரு ஹியூஜ்ஃபுல் சாதனையை சொல்லியாகணும். அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா வந்து ப்ரீமியர்ஸ் ஒரு பக்கம் வந்து நாளைக்கு வந்து போட போகிறாங்க. வேற ஒரு கூசம் சொல்ல இருப்பது நமக்கு வந்து 14ஆம் தான் பார்ப்போம். பட் யூஎஸ்ஏ சைடில் பார்த்திங்கன்னா வந்து ப்ரீமியர்ஸில் அவங்க 13ஆம் பார்த்துருவாங்க, நைட்டே வந்து பார்த்துருவாங்க. அதாவது நமக்கு 13ஆம் நைட்னா அங்கே 14ஆம் விடிய காலம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து படம் பார்த்துருவாங்க. கண்டிப்பாக வந்து வேற ஒரு கொண்டாட்டத்தில் இருப்பாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. வந்து தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக இந்த திரைப்படம் எங்கேயே கொண்டு போய் நிறுத்த போகுது அப்படிங்கிற மட்டும் தெரிய போகுதுங்க. கூலி திரைப்படம் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்க போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர்கள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. லோகேஷ் கனகராஜா அவர்களும் சரி, அண்ட் அனிருத் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாருன்னா, 10 கப்பு 10 ஃபயரு நிச்சயம் இந்த படம் பந்தயம் அடிக்கும், ட்வீட்டரில் இல்லை கண்டிப்பாக பந்தயம் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு ஆடியோ லான்ச்சில். இதெல்லாம் என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் பாருங்கள். அதாவது படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லோரும் அவ்வளோ கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க, படம் பந்தயம் அடிக்கும் அப்படிங்கிறதுல வந்து. ஓகே நண்பா, கூலி திரைப்படம் செய்த அந்த ரெக்கார்ட் மேக்கிங் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.